இருக்கிற இடத்த சிரிக்க வச்சிருவான். அவன் இருந்ததுலேருந்து சிரிக்க வச்சுட்டே தான் இருப்பான். அவன் யார் ஒரு 4 பேர் இருந்தாலும் சரி 5 பேர் இருந்தாலும், நாங்களாம் ட்ராவலிங் போகிறோம்ல, வேனில் ட்ராவலிங் போவோம். ட்ராவலிங் போகிறப்பெல்லாம் அவங்க கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். நாங்கள் அண்ணன் ஷோவுக்கு போகிறோம் சரி, எங்கள் ஷோவுக்கு போகிறதுனாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி வந்து மதுரையில் அவங்க வந்து காமெடி பாய்ஸ்னு ஆரம்பித்தாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து தான் ஆரம்பித்தாங்க. ராமர், ஃபயர் சவுந்தர், இந்த மாதிரி உள்ள நண்பர்கள்லாம் சேர்ந்து காமெடி பாய்ஸ்னு ஆரம்பித்து தான் இவங்க அந்த மாதிரி இதில் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுடைய அந்த கலையாற்றங்கள், அந்த கலைநுட்பத்தை வச்சு தான் அப்படியே மென்மேலும் படத்தில் அது வந்து காமிச்சான். அப்படியே ஒவ்வொன்றா வந்தான். நாங்கள் எல்லாருமே சைல்டு குளிச்சு, அவங்களாம் நாங்களாம் ஒரே ஏரியா தான். மதுரையில் இருக்கிறப்பெல்லாம் ஒரே ஏரியாவில் தான் இருப்போம். ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம். ஒரே இதில் அப்போ கூட எங்களை சிரிக்க வச்சுட்டு தான் தட்டில் சாப்பிடவே இது பண்ணுவான். ஆரம்பத்துலேருந்து அவன் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும்னு சொல்கிற ஒரு மனப்பாடு, அந்த இது ஒரு பக்கம் இருக்கும் அவனுக்கு எப்பயுமே. நான் வந்து சேலத்துலேருந்து வரேன். அவருக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் தான் எனக்கு இருந்ததுங்க. நான் வந்து மேடை நடன கலைஞர். அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நம்ம மேடையெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு, நமக்குலாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு அவருக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் எனக்கு இருந்ததுங்க. நான் வந்து ஆமாங்க, இல்லை மஞ்சக்காம்பாளையம் விட கெனையும் ப்ராப்ளம் அதுவும் இருந்ததுங்க. அவர் வாட்ஸ்அப்பில் என்னை பார்த்து பிரியங்கா சிஸ்டர், அது நான் சிஸ்டர் தான் கூப்பிடுவேன். பிரியங்கா சிஸ்டர் வந்து என்னென்ன ஆச்சுன்னு கூப்பிடுவோம். இந்த மாதிரி அம்மா ரோபோசங்க இருக்கேன், அதே தான் நீங்கள் கிளம்பி வாங்கினான்னு சொல்லி சென்னைக்கு வர வச்சு டாக்டர் தர்மாவை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இன்றைக்கி நான் இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரோபோசங்கர் தான் காரணம். இது வந்து நான் மாற்றவே முடியாது. ரோபோசங்கர் அந்தளவுக்கு பேசுவோம். அவங்க வீட்டில் உட்காந்து, இவங்க வீட்டிலே இருந்து தங்கியிருந்து நான் சாப்பிட்டு, அவங்க வீட்டில் ஃபேமிலியோடு வந்திருந்தேன். ஃபேமிலியோடு வாங்கன்னு சொல்லி ஃபேமிலியோடு வந்து அவங்க வீட்டில் எங்கேயே தான் வந்து இருந்து சாப்பிட்டுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு 2 நாள் இருந்துட்டு தான் போனேன் நான். ஆனால் அந்தளவுக்கு நட்பாக பழகக்கூடிய, எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் நட்பாக வந்து அவர் வந்து விடமாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல நட்புக்கார். எல்லாருமே அவருடைய இந்த குடும்பத்தையும் சரி நண்பர்களையும் சரி விட்டு கொடுக்க மாட்டார். என்னைக்கும் எப்பயுமே ஒரே மாதிரியே இருப்பார். உண்மை. இது வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை வந்து எங்களையும் தனியாக பிரித்து பார்க்க மாட்டான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான். அதே மாதிரி யாராக இருந்தாலுமே மாமா மச்சனைகளும் உரிமையோடு ஒரு கொண்டாடுற ஒரு மனிதன். எங்கே பார்த்தாலும் என்னை, எங்கள் ரோட்டில் பார்த்தாலும் என்னை மாமான்னு கூப்பிடுவான். நான் என்ன மாப்பிள்ள எங்கே போகிறேன் அப்படின்னா, மாமா இப்படி சும்மா கறி வாங்க வந்தேன் மாமா அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து சகல கலைஞர்கள் எல்லாத்துக்குமே, எல்லா கலைஞர்களும் நம்ம டான்ஸஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சரி, அவன் தெரிஞ்ச கலைஞர்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வாங்கி வா, நான் ஆஃபீஸில் இருக்கேன், 2000, 4000, 5000 அப்படின்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். அதெல்லாம் நான் இதுக்காக சொல்லலை, நான் நேர்லேயே நான் நின்று ஏன்னா என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் சாலிகிராமத்தில் ஆஃபீஸ் போட்டிருந்தாப்புல. என் வீட்டுக்கு நானே நேரில் பார்த்து நானே, மாமா அவன் வந்திருக்கான் மாமா, அவனுக்கு காசு கொடுக்கணும் மாமா, இவன் வந்திருக்கான் மாமா, அவனுக்கு காசு கொடுக்கணும் மாமா, எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்கேன் மாமா, நீ எங்கே மாமா இருக்க, வா 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 அப்படின்வான். அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் கூட்டு முயற்சியாக தான் அவன் உட்கார வச்சிருப்பான். எல்லாத்தையும் குடும்பத்தில் எல்லாத்தையும் உங்க மாதிரி உட்கார வச்சு தான் எல்லாத்தையும் செய்வான் அவன். மற்றபடி எல்லாத்தையும் இது வரைக்கும் யாருமே பிரித்து பார்த்து அவங்க வேற இவங்க வேறலாம் பார்க்க மாட்டான். அதான் சொல்லப்போனால் அவன் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கும். ரோபோ இருக்கிற இடம் வந்து எப்பயுமே வந்து, சங்கர் இருக்கிற இடம் கலகலன்னு அந்த ஒரு பேச்சு திறமையிலும் சரி, அவனுடைய செயல்களிலும் சரி, ஏதோ ஒன்று சுட்டித்தனமாக. சின்ன வயசில் நான் எப்படி பார்த்தனோ, அவனை கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு 9 வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சங்கரை. அதிலிருந்து இப்போ வரைக்கும், இப்போ ஒரு 45 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. இப்போ வரைக்கும் அவனை எப்படி நான் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.